நீங்க இன்ஸ்டாகிராம்ல போடுற ரீல்ஸை இனி சூப்பரா வைரல் ஆக்கலாம். என்னோட ரீல்ஸ் எல்லாமே எப்படி 100Kக்கு மேல வியூஸ் போகுது அப்படின்ற சீக்ரெட்டான ட்ரிக்ஸை உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த 5 சூப்பரான டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட ரீல்ஸும் நிறைய பேருக்கு ரீச் ஆகும், ட்ரெண்டிங் ஆகும். உங்க ப்ரொஃபைல் ஒரு பிசினஸ் அக்கவுண்டா இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல்ல ப்ரொஃபஷனல் டேஷ்போர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணி அதுக்குள்ளே போனீங்கன்னா அதில் வந்து அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த அச்சீவ்மெண்ட்ஸில் நீங்கள் வந்து எவ்வளோ போஸ்ட் போடணும், எவ்வளோ ஸ்டோரி போடணும், எத்தனை ரீல்ஸ் போடணும் அப்படின்றதெல்லாம் அச்சீவ்மெண்ட்ஸாக வந்து சேவ் ஆகும். ஸோ அதில் இருக்கிற அச்சீவ்மெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி போஸ்ட் அதெல்லாம் போட்டுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களோட வீடியோஸ் நிறைய வியூஸ் போகும். அதே மாதிரி போஸ்ட்டும் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத அந்த அச்சீவ்மெண்ட் போஸ்ட்லேயே உங்களுக்கு சொல்லிடும். ஜஸ்ட் நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து எப்போவும் பூஸ்ட்டாக இருக்கும். உங்களோட ப்ரொஃபஷனல் டேஷ்போர்டில் மைனஸில் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு நிறையா வீடியோஸ் ஃபோட்டோஸ் அதெல்லாம் க்ரியேட் பண்ணி உங்கள் ப்ரொஃபஷனல் டேஷ்போர்டில் இருக்கிற லெவலை வந்து பாசிட்டிவ்க்கு மாற்றுங்க. அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களோட அக்கௌண்ட் வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகும். இல்லை அப்படின்னா ஃபாலோவர்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே போவாங்க. நிறைய பேருக்கு ரீல்ஸ் வந்து ரீச் ஆகாது. நம்ம ரீல்ஸை வைரல் ஆக்கிறதுக்கு தேவைப்படுற 2வது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அடிக்கடி ரீல்ஸ் போடுவீங்க. எதுக்கு அடிக்கடி போடுறீங்க? அப்படி போடக்கூடாது. இன்ஸ்டாகிராம் ஆல்கிரிதம் படி நம்ம 3 நாளைக்கு ஒரு வீடியோ தான் போடணும். எப்படி நீ 3 நாளைக்கு ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ரீல்ஸ் போட்டீங்க 3 நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு போஸ்ட் வரும். கிரியேட் போஸ்ட். உங்கள் வீடியோ வந்து இத்தனை பேருக்கு ரீச் ஆகிருக்கு. இப்போ வந்து நீங்கள் ஒரு போஸ்ட் போடுங்க அப்படின்னு காட்டும்போது அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ரீல்ஸ் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிக வியூஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் வந்து அப்படி பண்ணுறனால தான் எனக்கு வந்து நிறைய வியூஸ் போகுது. பிகாஸ் இன்ஸ்டாகிராமால் அந்த வீடியோ புஷ் பண்ண முடியல. இந்த வீடியோ இதுக்கு மேலே போகாது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு இன்ஃபார்ம் பண்ணும். ஸோ அந்த ஆப்ஷனை நம்ம வந்து யூஸ் பண்ணி வீடியோ போடும்போது நிறைய பேருக்கு ரீச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் எப்பவும் வீடியோ ரெடியாக வச்சுருக்கணும். இப்போ ஒரு வீடியோ போட்டிங்க அப்படின்னா அடுத்து ஒரு வீடியோ ரெடியாக வச்சுருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் காட்டும்போது டக்குன்னு கிரியேட் ரீல் அப்படின்னு கொடுத்து போடும்போது நிறைய பேருக்கு ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3வது முக்கியமான விஷயம், நம்ம அக்கௌண்ட் வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகணும் அப்படின்னா ட்ரெண்டிங்கான கண்டென்ட்டை பற்றி நம்ம பேசணும். இல்லைனா ரீல்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும். இப்போ ட்ரெண்டிங்காக ஒரு விஷயம் போகுது, நம்ம அதை பற்றி எதுவுமே கண்டுக்கலாம் அப்படின்னா நம்ம அக்கௌண்ட் வந்து ரீச் ஆகாது. ஏன்னா இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரையில் இப்போ என்ன ட்ரெண்டிங்கில் இருக்கோ அதை யாரெல்லாம் கிரியேட் பண்ணுறாங்களோ அவங்கள மட்டும்தான் வைரல் ஆக்கும். நீங்கள் நிறைய இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறவங்கள பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ட்ரெண்டிங்கான விஷயத்தை பற்றி தான் பேசுவாங்க. ஸோ நீங்களும் ட்ரெண்டிங்கான விஷயத்தை பற்றி ரீல்ஸ் போடுங்க. ட்ரெண்டிங்கான விஷயத்துக்கு ரிலேட்டடான ரீல்ஸ் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ரீல்ஸும் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். நிறைய பேர் பார்ப்பாங்க. நல்லா இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுவாங்க. அடுத்த ட்ரிக்ஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான என்னன்னா, எப்படி வந்து இன்ஸ்டாகிராமில் ஹை குவாலிட்டியில் வந்து ரீல்ஸ் எடிட் பண்ணும் அப்படின்ற ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். பார்க்காதவங்க இந்த வீடியோ தான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து எப்படி குவாலிட்டியாக ரீல்ஸ் வந்து எடுக்கணும், குவாலிட்டியாக வந்து எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்ற முக்கியமான டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருக்கேன். மறக்காமல் பாருங்கள். வைரல் ரீல்ஸ் கிரியேட் பண்ணுறதுல 4வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்டிங்கான மியூசிக் வந்து ஆட் பண்ணுறது. இப்போ நீங்கள் குக்கிங் வீடியோ தான் போடுவீங்க, அதில் எப்படி பாட்டை ஆட் பண்ண முடியும்? நான் வந்து டிப்ஸ் தான் சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரெண்டிங்கான மியூசிக் அதில் வந்து ஆட் பண்ணலாம். அப்படி ஆட் பண்ணுறனால நமக்கு நிறையா வியூஸும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்படி வந்து அந்த மியூசிக்கை வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒரு வீடியோவில் வந்து ஆட் பண்ணி செட் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒரு ட்ரெண்டிங்கான பாட்டு போகுது அப்படின்னா அந்த பாட்டோட ஒரு ரீல்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அந்த பாட்டை வந்து கிளிக் பண்ணி கொடுங்க. யூஸ் ஆடியோ அப்படின்றத செலக்ட் பண்ணி கொடுங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே இருக்கிற கேலரி பாட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு என்ன வீடியோ வேணுமோ அந்த வீடியோ வந்து நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்கலாம். நம்ம கேலரியில் இருக்கிற ஒரு வீடியோ செலக்ட் பண்ணி கொடுங்க. அதுக்கப்புறம் மியூசிக் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கண்ட்ரோல்ஸில் வந்து இந்த ஒரிஜினல் பாட்டோட வால்யூமை வந்து ஒரு 2, 3, 4, 5 அந்த ஒரு ரேஞ்சில் வந்து வச்சுக்கோங்க. ஒரிஜினல் ஆடியோட சவுண்டை வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு டன் கொடுத்துட்டு போஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ஆடியோவும் வரும், அந்த ட்ரெண்டிங் பேஜில் நம்மளோட வீடியோவும் வரும். இப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த மியூசிக்கை யூஸ் பண்ணி நிறைய பேர் ரீல்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஏரோ காட்டும், ட்ரெண்டிங் ஏரோ காட்டும். ஸோ அந்த ட்ரெண்டிங்கான ஆடியோ வந்து நிறைய பேருக்கு வரும்போது அதுக்கு நடுவில் நானும் ஜெயிலுக்கு போகிறேன் அப்படின்னு வடிவேலு போகிற மாதிரி நம்மளோட ரீல்ஸும் நடுவில் போயிடும். அப்போ பிடிச்சி இம்ப்ரெஸ் ஆகிறவங்க நம்ம ஃபாலோ பண்ணி லைக் பண்ணுறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. வீடியோவில் நான் சொல்ல போகிற லாஸ்ட் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி கிரியேட்டிவான ஸ்டோரி இல்லை, ஒரு முக்கியமான ஸ்டோரி போடுவாங்க. ஷோ யுவர் டாய், அப்புறம் வந்து பிளாக் கலர் ட்ரெஸ்ஸில் நீங்கள் இருக்கிற ஃபோட்டோவை காட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து
மழை பெய்கிற வீடியோ காட்டுங்க, ஐஃபோன் எடுத்த காட்டுங்க அப்படி நெறைய பேர் இது போடுவாங்க. ஸோ முதல்ல சொன்ன மாரியே ட்ரெண்டிங்கான விஷயத்த மட்டும் தான் Instagram வந்து பூஸ்ட் பண்ணும். ஸோ இந்த மாரி நெறைய பேர் போடும்போது, இதுக்கு நடுவுல உங்களோட ஸ்டோரிய நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா, உங்க ஃபாலோவர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நெறைய பேருக்கு இந்த ஸ்டோரிய கொண்டு போய் Instagram காட்டும். பாரு இப்படி ஒண்ணு போட்டிருக்கான், அத போய் பாரு அப்படின்னு. அந்த டைம் என்ன ஆகும் அப்படின்னா, உங்க அக்கவுண்ட் வந்து நெறைய பேருக்கு ரீச் ஆகும். சம்டைம் நீங்க ரீல் போடாம சும்மா பிளெயினா வச்சிருந்தீங்க அப்படின்னா, அந்த அக்கவுண்ட் வந்து அ ஃபாலோவர்ஸ் வந்து அதிகமா பார்க்க மாட்டாங்க. ஆனா இந்த மாரி ஸ்டோரீஸ் போடும்போது, அடிக்கடி கொண்டு போய் காட்டும்போது, அவங்க என்ன பண்ணுவாங்க, "ஓ! இப்படி ஒருத்தன் இருக்கான். சரி அவன் அக்கவுண்ட்ட பார்ப்போம்." அப்படின்னு உள்ள வந்து பார்ப்பாங்க. இதுக்கு ஒரு சாம்பிள் இருக்கு. என்னோட பெர்சனல் அக்கவுண்ட்ல நான் நெறைய ஸ்டோரி போடுவேன். 200, 300 பேர் தான் பார்ப்பானுங்க. திடீர்னு இந்த மாரி ஒரு ஸ்டோரி போட்டோம்னா, அன்னைக்கு மட்டும் 700, 800 பேர் பார்த்துருந்தாங்க. நீங்க பார்ப்பீங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிருச்சு. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் இந்த ட்ரிக்ஸ வந்து படிச்சுட்டு வந்திருக்கேன். ஸோ மறக்காம இந்த ட்ரெண்டிங்கான ஸ்டோரி போடும்போது நீங்களும் ஸ்டோரி போட்டீங்கன்னா, உங்க அக்கவுண்ட் நெறைய பேருக்கு ரீச் ஆகும். ஸோ 5 தான் சொன்னேன். 6வதா ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். நீங்க இன்னைக்கு ஒரு ரீல்ஸ் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரீல்ஸ வந்து இன்னைக்கே ஸ்டோரியில வந்து ஷேர் பண்ணக்கூடாது. இன்னைக்கு ஒரு ரீல்ஸ் போடுறீங்க அப்படின்னா, அது இன்னைக்கு ஃபுல்லா ஓடணும். ஓடுனதுக்கப்புறம் மறுநாள் அந்த ரீல்ஸ வந்து உங்க ஸ்டோரியில போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்டோரி வந்து ஒரு 100 பேர் பார்க்குறாங்க. ஆனா அந்த ரீல்ஸ் வந்து நேத்து ஒரு 300 பேர் பார்த்துருக்காங்கன்னா, மொத்தமா கூட்டும்போது 400 பேர் பார்ப்பாங்க. 300 பேர்லேருந்து 100 பேர் எக்ஸ்ட்ரா வரும்போது என்ன ஆகும்? அப்ப இந்த ரீல்ஸ்ல ஏதோ இருக்கு அப்படின்னு Instagram நெறைய பேருக்கு ஷேர் பண்ணும். அந்த விதத்தில நம்ம Instagram ரீல்ஸோட வியூஸ் வந்து நம்மளால கூட்ட முடியும். ஸோ என்ன ஃபிரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு ஏதாவது இந்த மாரி Instagramம பத்தி ஏதாவது தெரிஞ்சுச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அத அடுத்த வீடியோல வந்து நான் வந்து ஆட் பண்றேன். நெறைய விஷயத்த பத்தி பேசலாம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன். இதுக்கு முன்னாடி போட்ட ஹெச்டியான ரீல்ஸ் எப்படி கிரியேட் பண்றது தெரியல அப்படின்னா, இங்க ஒரு வீடியோ குடுத்துருக்கேன். மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ புடிச்சா லைக் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. டாடா பாய் பாய். சி யூ.